மறுபடியும் விசிடி சேனல் மூலமா ஒரு நல்ல ஜெனரல் டாபிக்கோட உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். 2015ல நிறைய தமிழ் படம் வந்திருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு வருஷத்துக்கு நிறைய தமிழ் படம் ப்ரொடியூஸ் பண்றது தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரி தான். இருந்தாலும் நம்ம ஒரு சில படங்களை மட்டும் செலக்ட் பண்ணி அதை பத்தி கேட்டகரைஸ் பண்ணி இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்னன்னு பார்த்தோம்னா, நல்ல கதை இருக்கிற படம், பெருசா பட்ஜெட் இல்லாத படம், ஆனா எல்லாருக்கும் பிடிச்ச படம். அந்த மாதிரி கேட்டகரியில தான் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போற படம் வந்து குற்றம் கடிதல். குற்றம் கடிதல் ஒரு நேஷனல் அவார்டு வாங்கின ஒரு படம். ஒரு சின்ன லைன் எடுத்துக்கிட்டு அது எவ்வளவுக்கு எவ்வளவு இன்டெப்தா போய் சொல்ல முடியுமோ அவ்வளவு இன்டெப்தா போய் சொல்லியிருக்காங்க. என்ன கன்வே பண்ணணும்னு நினைச்சிருக்காங்களோ அதை பெர்ஃபெக்டா கன்வே பண்ணிருக்காங்க. இந்த படத்தினால நமக்கு நிறைய கத்துக்கவும் முடியுது. ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு நேஷனல் அவார்டு தேவைப்பட்டிருக்கு. தமிழ் சினிமால ஒன் ஆஃப் த பெஸ்ட் எமோஷனல் டிராமாஸ்னே சொல்லலாம். அடுத்தது வந்து காக்கா முட்டை. குற்றம் கடிதல் மாதிரி இல்லாம இந்த படத்துக்கு ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சதுனால இந்த படம் நல்ல எல்லாரையும் போய் நல்லபடியா ரீச் ஆயிருக்கு. எல்லாராலையும் பார்க்க முடிஞ்சது. ஒரு நல்ல ஃபீல் குட் பிலிம்னு சொல்லலாம். இந்த படம் ஒரு 2 நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கு. அடுத்தது நம்ம இந்த லிஸ்ட்ல பார்க்கக்கூடிய படம் வந்து இன்டர்நெட் நாளை. ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கான்செப்ட், அதை வச்சு ஒரு கமர்ஷியல் படம். அதுதான் வந்து இன்டர்நெட் நாளை. இந்த படத்துக்கு இவங்க போட்ட எஃபர்ட், அப்புறம் வந்து ஹார்ட் ஒர்க், இந்த படத்துக்கு இவங்க பண்ண ஸ்டடி ரிசர்ச்சுக்கெல்லாம் ஒரு பெரிய அப்ரிஷியேட் பண்ணோம். அது மட்டும் இல்லாம எல்லாரையும் போய் இந்த படம் ரீச் பண்ண வச்சிருக்காங்க. இந்த படத்தை ஒரு பெரிய கமர்ஷியல் சக்சஸ் அடைய வச்சிருக்காங்க. அதுக்கே ஒரு பெரிய, அதுவே ஒரு ஆக்சுவலா தமிழ் சினிமாவில் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போற படம் வந்து டிமாண்டே காலனி. யூஸ்வலா பேய் படம்னா ஹீரோயின்ஸை வச்சு பயமுறுத்துறது, ஹீரோயின் சப்ஜெக்ட் ஓரியன்டாவே இருக்கும். ஆனா இந்த படம் வந்து அந்த ஃபார்முலாவை கம்ப்ளீட்டா பிரேக் பண்ணி புதுசா ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி அதை வந்து அச்சீவ் பண்ணி அதுல வந்து சக்சஸ் அடைஞ்சிருக்காங்க. சென்னையில இருக்கிற ஒரு ஏரியாவை வச்சுக்கிட்டு அக்செப்டபிளான ஒரு ஸ்டோரி லைனோட நல்லபடியா ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு நல்ல ஹாரர் மூவி கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்தது இந்த கேட்டகரியில பார்க்க போற படம் வந்து பாபநாசம். இந்த படம் வந்து ஒரு லோ பட்ஜெட் படம் தான், ஆனா கமல் மாதிரி ஒரு பெரிய ஹீரோ நடிச்சதுனால இதோட ரீச் வந்து ரொம்ப பெருசா இருந்தது. ஒரு எட்ஜ் ஆஃப் த சீட் த்ரில்லர், கண்டிப்பா எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமாவே அமைஞ்சுது. இந்த கேட்டகரி வந்து கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு படத்தை பத்தி சொல்ல போறோம், அதை பத்தி சொன்னா மட்டுமே தான் இது கம்ப்ளீட் ஆகும். இந்த படத்தை பத்தி நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. கிருமி. கிருமி வந்து ஒரு த்ரில்லர் படம். நல்ல எக்ஸிகியூஷன், நல்ல ட்ரீட்மெண்ட், எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கும். இந்த படம் வந்து கரெக்டான நேரத்துல ரிலீஸ் ஆகலையா என்னன்னு தெரியல, பெருசா போய் ரீச் ஆகல. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அந்த பிலிம் ஃபெஸ்டிவல் அவார்டு வந்திருக்கு, இந்த பிலிம் ஃபெஸ்டிவல் நாமினேட் ஆயிருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லும் போது இந்த படத்துக்கு ஓரளவுக்கு ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. கேட்டகரி என்னன்னா, நல்ல ஹிட்டான படங்கள், பெருசா ஆடியன்ஸுக்கு போய் பிடிச்சதோ பிடிக்கலையோ, எல்லாருக்கும் கம்ப்ளீட் சாட்டிஸ்பாக்சன் கொடுத்ததோ கொடுக்கலையோ, ஆனா நல்ல ஹிட்டான படம், நல்ல கமர்ஷியலா நல்ல சக்சஸ் ஆன படம், நல்ல ப்ராஃபிட் பார்த்த படம், அந்த மாதிரி படங்களை தான் இப்ப நம்ம லிஸ்ட் டவுன் பண்ண போறோம். அதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போற படம் பாத்தீங்கன்னா வேதாளம். இந்த படம் வந்து அவுட் அண்ட் அவுட் ஃபேன்ஸ்க்காகவே எடுத்திருந்த படம்னாலும் இந்த படத்தை வந்து படம் ரிலீஸ் ஆன கொஞ்ச நாள் எல்லாரும் பயங்கரமாவே கொண்டாடினாங்க. நல்லாவே கமர்ஷியலா நல்ல லாபம் பார்த்தாங்க. சில பேர் சொன்னாங்க சங்கர் சார் வந்து ரொம்ப வீக்கான வில்லன்ஸை வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்திருக்காரு, சங்கர் சார் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்கிரிப்ட்ல இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிருக்கலாம். சில பேர் சொன்னாங்க விக்ரமோட பெர்ஃபார்மன்ஸ்க்காகவே இந்த படம் பார்க்கணும், விக்ரம்க்கு ஷூரா ஒரு அவார்டு இருக்கு. சில பேர் சொன்னாங்க இந்த படத்தோட பிரம்மாண்டத்துக்காகவே இந்த படத்தை போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. என்னதான் இருந்தாலும் இவ்வளவு ரிவ்யூஸ் வந்து மிக்ஸ்டா இருந்தாலும் இந்த படத்துக்கு கிடைக்க வேண்டிய லாபம் பயங்கரமாவே கிடைச்சது. கமர்ஷியலி நல்ல சக்சஸ்ஃபுல் படமாவே இருந்தது. காஞ்சனா 2 முனி சீரீஸ்ல வந்து அடுத்த படம் காஞ்சனா 2. காஞ்சனா அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு படமா இல்லைனாலும் காஞ்சனா விட பல மடங்கு லாபம் கொடுத்த படம் வந்து காஞ்சனா 2. இந்த லாபத்தினாலே நம்ம ஷூரா சொல்லலாம் அடுத்த பாட்டு கண்டிப்பா எடுப்பாங்க அப்படின்ட்டு. இந்த ஹாரர் காமெடி ட்ரெண்டை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்குன்னு கூட இன்னொரு விதமாகவும் கூட சொல்லலாம். அடுத்த கேட்டகரி என்னன்னா, நோ நெகட்டிவ் ரிவ்யூஸ். இந்த படம் எல்லாத்துக்குமே வந்து சுத்தமா யாருமே வந்து நல்லா இல்ல அப்படின்னு பெருசா யாருமே சொல்லவே இல்லை. நல்ல லாபம் பார்த்த படம், நல்லாவும் எடுத்திருந்த படம், நல்லா ரீச் ஆன படம், எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி படங்கள் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போற படம் வந்து பாகுபலி. ஆப்வியஸா இந்த படம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கும்பல் கும்பலா ஃபேமிலியா போய் பார்த்த படம் பாகுபலி. பெரிய லெவல்ல ரீச் ஆச்சு. அந்த கேள்விக்கு என்ன பதில் இன்னும் கூட தெரியல. செகண்ட் ஹாஃப்க்கு அப்படியே ஒரு ஹைப் கொடுத்துட்டாங்க. அடுத்த படம் பார்த்தோம்னா வந்து தனி ஒருவன். இந்த படத்தை சொல்லி ஆகணும். இந்த கேட்டகரியில எல்லாருக்குமே பிடிச்சது. ஜெயம் ராஜாக்கு ஒரு பெரிய கம்பேக், ஜெயம் ரவிக்கு அதோட ஒரு பெரிய கம்பேக். இருக்கிறதுல பெரிய கம்பேக்னா வந்து அரவிந்த் சாமிக்கு தான் சொல்லணும். அவரோட ஸ்டைலு, அது இது மேனரிசம்ஸ் இன்னும் கூட பேசிட்டு இருக்காங்க. இன்னும் கூட ட்ரோல்ஸ் மீம்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. அதை பேஸ் பண்ணி இப்போ வந்து ஜெயம் ராஜா அடுத்த படம் வந்து ஒரு பெரிய ஹீரோ வச்சு எடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ரேஞ்சுக்கு போயிட்டாரு ஜெயம் ராஜா. அடுத்து இந்த கேட்டகரியில பார்க்க போற படம் வந்து நானும் ரவுடி தான்.
நயன்தாராவுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிலிம்ஸ்னே சொல்லலாம் நானும் ரவுடி தான். ஒரு சுந்தர் சி ஸ்டைல்ல எடுத்திருக்கிற ஒரு ரொமான்டிக் காமெடி படம். எப்ப போர் அடிச்சாலும் இந்த படத்தை வந்து கண்டிப்பா பார்த்தா அந்த பிரச்சனை எல்லாம் நம்ம மைண்ட்ல இருக்கிற பிரச்சனை எல்லாம் போயிடும் அப்படின்ற அளவுக்கு ஒரு சிரிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு படம் வந்து நானும் ரவுடி தான். அடுத்தது வந்து மாயா. யாவரும் நலம் பீஸாக்கு அடுத்தது ஒரு தரமான பேய் படம் அப்படி அதை சொல்லணும் அப்படின்னா மாயாவை கண்டிப்பா சொல்லலாம். சில சீன்லாம் உண்மையாவே மிரட்டிட்டாங்க, பயமுறுத்தி விட்டாங்க. ஸோ மாயா வந்து இந்த கேட்டகரியில கண்டிப்பா சொல்ல வேண்டிய படமாவே அமைஞ்சு போச்சு. நல்லா பார்த்தோம்னா இந்த நம்ம ப்ரீவியஸா டிஸ்கஸ் பண்ணக்கூடிய 3 படமுமே வந்து நயன்தாராவோட படம் தான். ஸோ நயன்தாராக்கு இந்த 2015 பெரிய ஒரு அன்ஃபர்கெட்டபிள் இயரா இருக்கும்ன்றத வந்து கண்டிப்பா இதுல சொல்லலாம். நம்ம பார்க்க போற கேட்டகரி என்னன்னா பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட ரிலீஸ் ஆன படங்கள் ஆனா சரியா போகாத படங்கள். ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற படம் வந்து உத்தம வில்லன். பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. இந்த படம் வந்து ரொம்ப 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 ஃபார்வர்ட் திங்கிங்ல எடுத்த படம், அதனாலேயே சரியா போய் ரீச் ஆகலையோன்ற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து எண்ணெய் எறிந்தால். அஜித் வந்து டிஃப்ரெண்ட் கெட்டப்ஸ்ல நல்லா அழகா காமிச்சிருந்தாங்களே தவிர கௌதம் மேனனோட பழைய படத்தோட மிக்சர் நிறைய இருந்ததுனாலயோ இந்த படம் பெருசா யாரை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமோ அவங்களே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாம போயிருச்சோன்னு தோணுது. புலி. விஜய் வந்து ஒரு ஃபேண்டசி படத்துல நடிக்கிறாரு அப்படின்னு ஒரு பெரிய ஹைப் இருந்தது. அட் த சேம் டைம் வந்து படத்துல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாம வேஸ்ட் பண்ணிட்டாங்களோ, நிறைய இடத்துல சொதப்பிட்டாங்களோன்னு தோணுச்சு நிறைய பேருக்கு. அடுத்தது வந்து மாசு. பழைய 80s உடைய பழிக்கு பழி கதையை வச்சுக்கிட்டு நடுவில் கொஞ்சம் ஹாரரும் காமெடியும் மிக்ஸ் பண்ணி ஏதோ ட்ரை பண்ணிருப்பாங்க, ஆனா அது ஒர்க் அவுட் ஆகாம போயிருச்சு. மாறி. நிறைய கிரியேட்டிவிட்டி இருக்கிற பாலாஜி மோகன் டைரக்டர் கிட்ட இந்த மாதிரி ஒரு படம் வந்து கண்டிப்பா எதிர்பார்க்கல யாருமே. அடுத்தது வந்து 10ன்றதுக்குள்ள விக்ரம் நடிச்சிருக்காரு அப்படின்னு போய் இந்த படத்தை பார்த்தோம் அப்படின்னாக்கா யாரு நடிச்சிருந்தாலுமே இந்த படத்தை பார்க்க முடியாதுன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. சோ இப்போ 2015ல ரிலீஸ் ஆன சில படத்தை நம்ம கேட்டகரைஸ் பண்ணி கரெக்டா அதை வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் அப்படின்லாம் கொடுக்காம ஒரு கேட்டகரைஸ் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். 2016லயும் தமிழ் சினிமாவுக்கு பெரிய பெரிய படங்கள் காத்திருக்கு. கண்டிப்பா 2016ல வந்து இன்னும் தமிழ் சினிமா வளரும் அப்படின்னு நினைக்கிறோம். ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கிற 2016 பிலிம்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா கபாலி, அப்புறம் வந்து விஸ்வரூபம் 2, அப்புறம் வந்து தெரி, இந்த மாதிரி நிறைய படம் லைன் அப்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் பொங்கல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். தார தப்பட்டையோட கதகளி டான்ஸ் ஆடிக்கிட்டு ரஜினி முருகனா படம் எடுத்து கெத்தா தமிழ் சினிமா முன்னுக்கு கொண்டு வருவோம் நம்புறோம். மறுபடியும் இன்னொரு விசிடி டிஸ்கஷன்ல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறோம். நன்றி.